வணக்கம். வேர்ல்டு செய்தி தொகுப்புடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து அடுத்த நாடு. பாலஸ்தீனிய அதிகார சபை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா மறுப்பு. பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து கனடாவுக்கு ட்ரம்பின் தண்டனை. ஆஸ்திரேலிய ராக்கெட் ஏவியவுடன் வெடித்ததில் அதிர்ச்சி. நடுவானில் திரிந்து குலுங்கிய அமெரிக்க விமானத்தில் பலர் காயம். உக்ரைனில் ரஷ்யா நடத்திய நள்ளிரவு தாக்குதல்கள். தொடர்புகளை துண்டித்து தலைமறைவாகியுள்ள ஹமாஸ். அடுத்தது என்ன? இனி விரிவான செய்திகள். மால்டா நாடு பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க முடிவெடுத்துள்ளதாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நடைபெற்று வரும் இரு அரசு தீர்வை முன்வைக்கும் கூட்டத்தில் உரையாற்றிய போது மால்டாவின் வெளியுறவு அமைச்சின் நிரந்தர செயலாளர் கிறிஸ்டபர் குட்டாஜர் இந்த தகவலை தெரிவித்தார். பாலஸ்தீனிய மக்களின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தும் விதமாக மால்டா அரசாங்கம் நீண்ட காலமாக தனது ஆதரவை வழங்கி வருவதாகவும் இரு அரசு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நாகரிக பொறுப்புணர்வு உலக நாடுகளில் இருப்பதாகவும் அவர் கூறினார். இதனையடுத்து அடுத்த ஐக்கிய நாடுகள் பொதுசபை கூட்டத்தில் பாலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார். இதற்கிடையில் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனை தொடர்ந்து கனடாவும் பாலஸ்தீனிய அரசிற்கு அங்கீகாரம் வழங்க தயார் நிலையில் உள்ளதாக அறிவித்துள்ளன. ஆனால் ஜனநாயக அடிப்படைகள் மீதான நம்பிக்கையுடன் ஹமாஸ் தாக்கம் இல்லாத நிலையில் அடுத்த ஆண்டு பாலஸ்தீனிய அதிகார சபைக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டிய அவசியத்தினை கனடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா பாலஸ்தீன அதிகார சபை அதிகாரிகளுக்கு விசா மறுப்பதாக அறிவித்தது. உலகளாவிய மன்றங்களில் இஸ்ரேல் மீது வழக்கு தொடர பாலஸ்தீனிய அதிகார சபை மேற்கொண்ட முயற்சிகளால் இந்த நடவடிக்கை துண்டாடப்பட்டதாக கூறியது. இதன் மூலம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அமெரிக்க சட்டத்தை மீறுவதாக காட்டியது. இந்த நடவடிக்கை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறையின் அறிக்கை யார் குறிவைக்கப்படுகிறார்கள் என்பதை குறிப்பிடவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் பாலஸ்தீன அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு விசா மறுப்பதாக மட்டுமே கூறியது. இந்த அறிவிப்பின் விளைவுகள் அதிகமாக இருக்கலாம். அமெரிக்க காங்கிரசின் சட்டத்தின்படி வாஷிங்டனின் சர்வதேச கடமைகளில் ஒரு பகுதியாக பாலஸ்தீன அதிகாரிகள் அமெரிக்காவால் ஐநாவுக்கு சென்று பணியாற்ற அனுமதிக்கின்றது. செப்டம்பரில் நடைபெறும் ஐநா பொது சபையில் பாலஸ்தீன அதிகாரிகள் கலந்து கொள்வதை தடுக்க இந்த தடைகள் பயன்படுத்தப்படலாம். அப்போது பல மேற்கத்திய நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன. அமெரிக்காவிற்கு மிகவும் விரோதமான நாடுகளின் தலைவர்கள் நியூயார்க்கில் நடைபெறும் மாநாட்டில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டால் அத்தகைய விசா மறுப்புகள் குறிப்பிடத்தக்க ஆய்வுக்குட்படுத்தப்படும். பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் கனடா ஆகியவை பாலஸ்தீனிய அங்கீகார திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பதிலளிக்கும் விதமாக வாஷிங்டன் எடுத்த முதல் தண்டனை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு இருக்கலாம். ட்ரம்ப் நிர்வாகம் இப்போதைக்கு பாலஸ்தீனிய அதிகார சபையை நேரடியாக தண்டிக்க விரும்புவதாக தெரிகின்றது. ஏனெனில் அதிக சக்தி வாய்ந்த மேற்கத்திய அரசாங்கங்களை துண்டிப்பது அமெரிக்காவுக்கு மிகவும் கடினமானதாக இருக்கலாம். பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்க கனடா எடுத்துள்ள முடிவு அந்த நாட்டுடன் கூடிய வர்த்தக உறவுகளை கடினமாக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கனடா தற்போது பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறது. அது அவர்களுடன் எங்களை வர்த்தக ஒப்பந்தத்தில் இணைவதை சிரமமாக்குறது என்று ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்தார். இதேவேளையில் கனடாவில் இந்த நடவடிக்கையை இஸ்ரேலிய அரசு கடுமையாக கண்டித்துள்ளது. இது ஹமாஸுக்காக வழங்கப்படும் ஒரு விருது போன்றதாகும் என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு கண்டனம் வெளியிட்டு, இந்த முடிவு காசா பகுதி நிலவும் அமைதி முயற்சிகளை பாதிக்கும், ஹமாஸ் கைப்பற்றியுள்ள இஸ்ரேலியின் விடுதலை தொடர்பான முயற்சிகளையும் சிக்கலாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த நிலைப்பாடு ஹமாஸ் அமைப்பை மேலும் உறுதிப்படுத்தி அதன் கடுமையான போக்கை வலுப்படுத்தும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்துள்ளார். ஆஸ்திரேலியாவிலிருந்து முதல் தடவையாக விண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட் வரும் சில வினாடிகளிலேயே வெடித்து சிதறிய நிகழ்வு அங்குள்ள விண்வெளித்துறையில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் குயின்லாந்து மாகாணம் யாட்டாலாவை மையமாக கொண்டு செயற்படும் தனியார் விண்வெளி நிறுவனமான கெல்மன் நிறுவனமே இந்த முயற்சியை மேற்கொண்டது. அரசு நிதி உதவியுடன் செயற்படும் இந்த நிறுவனம் ஆஸ்திரேலியாவின் முதல் உள்நாட்டு ராக்கெட் ஏவல் திட்டத்தில் ஈடுபட்டது. இதற்காக எரிஸ் எனப்படும் ராக்கெட்டை உருவாக்கி கெல்மன் நிறுவனம் தனது சொந்த ஏவுதளத்திலிருந்து அதை விண்ணில் செலுத்தியது. விண்ணில் கரும்புகை உமிழ்ந்தபடி வேகமாக எழுந்த அந்த ராக்கெட் ஏவல் நடந்த 14 வினாடிகளில் வானில் வெடித்து சிதறியது. இந்த கோளாறு குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றதாகவும் மீண்டும் முயற்சி செய்யப்படும் என்றும் கெல்மன் நிறுவனம் அறிவித்துள்ளது. நடுவானில் ஏற்பட்ட திடீர் குலுக்கலால் பலர் காயமடைந்ததை தொடர்ந்து டெல்டா ஏர்லைன்ஸின் ஒரு விமானம் அவசரமாக மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. அமெரிக்காவின் சால்ட் லேக் சிட்டி விமான நிலையத்திலிருந்து நெதர்லாந்தின் தலைநகர் ஆம்ஸ்டாமுக்கு உள்ளூர் நேரப்படி மாலை 4:30 மணிக்கு புறப்பட்ட இந்த விமானம் நடுவானில் கடுமையாக குலுங்கியதால் மினியாபோலிஸுக்கு திருப்பப்பட்டது. அங்கு அவசரமாக தரை இறங்கியதும் காயமடைந்த 25 பயணிகள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். விமானத்தில் மொத்தமாக 275 பயணிகள் மற்றும் 13 பணியாளர்கள் இருந்தனர் என்று
அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பின் தகவலின்படி 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 207 பேர் விமானத்தில் குலுக்கலால் பலத்த காயமடைந்துள்ளனர். இவர்களில் பலர் 48 மணி நேரத்திற்கும் அதிகமாக மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளார்கள். ஒரு ஆண்டில் உலகம் முழுவதும் புறப்படும் சுமார் 3.5 கோடிக்கும் அதிகமான விமானங்களில் 5000 விமானங்கள் கடுமையாக குலுங்குகின்றன என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 2023ஆம் ஆண்டில் விமான பயணிகளில் ஏற்பட்ட காயங்களில் 40% விமானம் குலுங்கியதன் காரணமாக ஏற்பட்டதாக சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் வருடாந்திர அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உக்ரைன் தலைநகரான கீவ் மீது நள்ளிரவில் ரஷ்யா நடத்திய ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 6 வயது சிறுவன் உட்பட 8 பேர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கீவ் நகரில் அதிகாலை வரை தொடர்ந்து ரஷ்யாவின் தாக்குதல்களால் பல குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களில் ரஷ்யா 309 ஷாஹித் மற்றும் டெகாய் ஆளற்ற விமானங்களுடன் 8 இஸ்காந்தர் ஏவுகணைகளை பயன்படுத்த முயன்றது. இதற்கு எதிராக உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் 288 ஆளற்ற விமானங்களையும் 3 ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் 21 ஆளற்ற விமானங்கள் மற்றும் 5 ஏவுகணைகள் இலக்குகளை அடைந்து 5 மாத குழந்தை உட்பட 10 குழந்தைகள் மற்றும் மொத்தம் 82 பேர் காயமடைந்தனர். மேலும் ஏவுகணை தாக்குதலால் கீவ் நகரில் உள்ள 9 தளங்கள் கொண்ட ஒரு குடியிருப்பு கட்டடம் முற்றிலும் தரையிறங்கியுள்ளது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் ரஷ்யாவின் முக்கிய மாகாணங்களுக்குள் நள்ளிரவில் தாக்குதல் நடத்த முயன்ற 32 உக்ரைன் ஆளற்ற விமானங்களை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் நெகிழ்வு தன்மையை காட்டி பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பும் சாத்தியக்கூறு குறித்து இஸ்ரேலில் அவநம்பிக்கை அதிகரித்து வருவதாக இஸ்ரேலிய வட்டாரம் தெரிவித்தது. பேச்சுவார்த்தைகள் சரிவை நெருங்கி வருவதாக அரசாங்கத்திற்குள் உணர்வு இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். காசாவில் விரிவாக்கப்பட்ட இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கை இனி தவிர்க்க முடியாதது என்று இப்போது தெரிகிறது என்று அந்த அதிகாரி கூறினார். ஹமாஸ் தொடர்பை துண்டித்துள்ளதாக தெரிவித்துள்ள இஸ்ரேலிய வட்டாரம் அவர்களுடன் இப்போது உண்மையான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இல்லை என்பதையும் உறுதி செய்தார். கத்தார் மற்றும் எகிப்துடனான தொடர்புகளையும் ஹமாஸ் துண்டித்துள்ளதாக பேச்சுவார்த்தைகளை நன்கு அறிந்த மற்றொரு அதிகாரி தெரிவித்திருந்தார். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காப் நேற்று கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சந்தித்தனர். சந்திப்பின் ஒரு பகுதி தனியான முறையில் நேரடியாக நடைபெற்றது. மீதமுள்ள சந்திப்பில் தந்திரோபாய விவகார அமைச்சர் டான் டெர்மர், வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளுடன் ஒரு பெரிய அளவிலான கலந்துரையாடல் அடங்கும் என்று இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். நீடிக்கப்பட்ட சந்திப்பை தொடர்ந்து ஹமாஸ் தொடர்பை துண்டித்த பின்னர் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஹமாஸுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கையில் இணைந்துள்ளதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இன்று வெள்ளிக்கிழமை காசா பகுதியில் உள்ள மனிதாபிமான மையங்களுக்கு விட்காப் செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பஞ்சமோ அல்லது வேண்டுமென்றே பட்டினியோ ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய விட்காப் விரும்புவதாக இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான விரைவான வழி ஹமாஸ் சரணடைந்து பணைய கைதிகளை விடுவிப்பதாகும் என்று குறிப்பிட்டார்.